Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கடலை பருப்பு புடலங்காய் கூட்டு செஞ்சிருக்கோம். இது எப்படி செஞ்சிருக்கன்றத full வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் சீரியஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. இந்த புடலங்காய் கூட்டு பாத்தீங்கன்னா தோசை, இட்லி, சாம்பார், சப்பாத்திக்கு வந்து அல்டிமேட்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. full வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புடலங்காயை வந்து பாத்தீங்கன்னா மேலே நல்லா தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து மேலே வந்து தோல் சீவிட்டு நம்ம வந்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுருக்குறேன். அதோடவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் புடலங்காய் எல்லாமே போட்டாச்சு. 1 டம்ளர் தண்ணி நம்ம காய் வேகிறதுக்காக தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கடலை பருப்பில் தண்ணி இருக்குது. 1 டம்ளர் வச்சா போதுமானது. இதை வந்து மூடி ஒரு 2 விசில் விட்டு கடலை பருப்பு புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வச்சுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்கிறதுக்கும் குழம்புக்கும் நம்ம கூட்டுக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1 பிஞ்ச். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். புடலங்காயும் நம்ம கடலை பருப்பும் பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கடலை பருப்பு வந்து 4 விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம புடலங்காய் போட்டு 2 விசில் விட்டோம். நல்லா குழையாக வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே தண்ணியோட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கிண்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும். அதெல்லாம் வந்து புடலங்காய் கடலை பருப்பு கூட்டு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு நல்லா கொதிக்க விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து நல்லா கொதிச்சிடுச்சிங்க கூட்டு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா அப்படியே கொதிக்க வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கடலை பருப்பும் புடலங்காய் கூட்டு வந்து அவ்வளோ அருமையாக வந்து கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் Subscribe பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.